வீட்ல பாத்திரம் கழுவுறப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, அந்த டீ பாத்திரம் கழுவுறது தான். டீ பாத்திரத்துக்குள்ள பிடிச்சிருக்கக்கூடிய கரை வந்து நம்ம தேய்ச்சு எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப வந்து கஷ்டமாயி போயிடும். இத வந்து ஈஸியா வந்து கிளீன் பண்றதுக்கு இந்த தேயிலை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம டீ தூளு இந்த டிகாஷன் இருக்கு பார்த்தீங்களா, இத வந்து எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்சது தான். இத எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லைட்டா வந்து இத வந்து தேய்ச்சு விட்டுக்கிறேன். தேய்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா, ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடிய கரைகள் வந்து ஃபர்ஸ்ட் போயிடும். நம்ம வந்து இத யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து இத வந்து நல்லா ஊற வச்சிருக்கணும். அதாவது இந்த டீ பாத்திரத்த வந்து நல்லா வந்து தண்ணீல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கழுவணும். இல்ல நீங்க வந்து டீ போட்டு முடிச்ச உடனே கழுவுறீங்கனாலும் ஈஸியா வந்து போயிடும். இப்ப நம்ம இந்த டிகாஷன் வச்சே நல்லா வந்து இத வந்து தேய்ச்சு விட்டுக்கலாம். ஒரு டைம் வந்து நல்லா வந்து தேய்ச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணீல கழுவிக்கலாம். இப்ப இத கழுவுறதுக்கு வந்து நம்ம சோப்பு, லிக்விட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஸ்க்ரப்பர் கூட வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம தேய்க்கல. நார்மலா வந்து கைய வச்சு தான் வந்து தேய்க்கிறேன். இந்த மாரி நல்லா வந்து தேய்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணீல வந்து கழுவிக்கலாம். இப்ப பாருங்க நான் ஒரு டைம் வந்து தண்ணீல கழுவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கழுவும்போதே வந்து ஓரளவுக்கு அழுக்குகள் வந்து போயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெறும் டிகாஷன் வச்சு கையால தான் வந்து தேய்ச்சோம். தேய்க்கும்போதே வந்து ஓரளவு கரைகள் வந்து போயிடுச்சு. இப்போ ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நான் வந்து லைட்டா வந்து தேய்ச்சு விடுறேன். இப்போ இதில பார்த்தோன்னா சோப்பு, லிக்விட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. சும்மா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சு விடுறேன். தேய்க்கிறப்போவே நல்லா வந்து கரைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பால் பாத்திரம், டீ பாத்திரத்துல ஈஸியா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கழுவிட்டு பார்க்கலாம் பாருங்க. நல்லாவே வந்து அழுக்குகள் எல்லாமே வந்து கிளீன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பால் வாடை அடிக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சோப்பு தேய்ச்சு வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம டீ பாத்திரத்த வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வேலையும் வந்து ஈஸியா முடியும்.